ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்திரப்படுகிற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது இன்றைக்கு நான் உங்களோடு கூட கிறிஸ்துவை பற்றிய சாட்சியில் ஸ்திரப்படுதல் அப்படிங்கிறத பேசலாம் என்று நினைக்கிறேன். நேரடியாகவே அதற்குள்ளே போகலாம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. கிறிஸ்துவை பற்றிய சாட்சியில் ஸ்திரப்படுதல். எல்லாருக்குமே கிறிஸ்துவை பற்றி தெரியும் இல்லையா? கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? கிறிஸ்து அப்படின்னால் அர்த்தம் என்ன, பொருள் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ அதை குறித்தும் நான் ஏற்கனவே கடந்த நாட்களே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ங்கிறத வைத்து நான் பேசியிருப்பேன். இப்போ கிறிஸ்துவை பற்றிய அந்த சாட்சி அப்படிங்கிறது பரிசுத்த வேத புத்தகத்தில் வேதம் முழுமையாக இருக்கிறது. உதாரணமாக அவர் யாக்கோபில் உதிக்கும் நட்சத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. அதே போல் கிறிஸ்துவை பற்றி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோ அதெல்லாமே கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேத புத்தகத்தை படித்து கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான், நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது 1 யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து. இது எதை பற்றி சொல்கிறார்? ஜீவ வார்த்தையை குறித்து பற்றி சொல்லுகிறார். இது புரிகிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரவில்லை என்றால் நம்ம புரிந்து கொள்ளவே மாட்டோம். ஒருவர் பேசினதை நான் கேட்டேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படிங்கிறத குறித்து 1 மணி நேரம் பேசினார். அவரிடத்து நான் காரில் போயிட்டுருக்கும்போது யூடியூப்பில் நான் அந்த செய்தியை நான் கேட்டேன், மலையாளத்தில் அந்த செய்தி. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்போது அதை பற்றி அவர் பேசுகிற சமயத்தில் ஸோ டீப், அவ்வளவு ஆழமான காரியங்கள். ஆகையினால நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் ஆழமான காரியங்களாக இருக்கிறது. நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் கிறிஸ்துவை பற்றி படிக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை தெரிந்தால்தான். அப்போ தெரிந்து கொண்டதான யோவான் என்ன சொல்கிறார்? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிறது. தொட்டதுன்னா என்ன, நோக்கி பார்த்ததுன்னா என்ன? அப்புறம் அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிறது? கண்களில் கண்டது கண்டது என்பதுக்கு அர்த்தம் வேற, நோக்கி பார்த்தது அர்த்தம் வேற, தொட்டது என்றால் அர்த்தம் வேற. தொட்டோன்னு அனுபவித்தல் இல்லையா? கண்டது என்றால் தரிசனத்தை பார்க்கறது ஒரு அறிவு, நோக்கி பார்க்கிறதல் ஒரு அறிவு, கூர்ந்து நோக்கி பார்த்தல் அறிவு. அப்புறம் தொடுதல் என்பது ஒரு அறிவு, நோக்கி பார்த்தல், கவனித்து பார்த்தல் அப்படின்லாம் ஒரு நாள் நான் பேசியிருக்கிறேன். 3 பார்வை. ஒன்று நோக்கி பார்ப்பது, கவனித்து பார்ப்பது, இன்னொரு பார்வைன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? 3 பார்வை. இப்போது சப்பானி என்ன செய்தான்? அலங்கார வாசல் உட்கார்ந்துருக்கிறான், நோக்கி பார்த்தான். ஏதாவது கிடைக்குமா என்று நோக்கி பார்த்தான். அவர்கள் என்ன செய்தார்? இவனை உற்று பார்த்தார்கள். 2 விதமான பார்வை. அதே போல் எபிரேயர் நிருபத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுங்கள்? கவனித்து பாருங்கள். ஆகவே விதமாக ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு உண்டு. அதுக்குள்ளே போகவில்லை. ஆகவே அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்க வேண்டும்? கவனித்து பார்க்கும் பொழுதுதான் அவரை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அவரை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தொட்டு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை தொட்டு பார்க்கணுன்னா என்ன செய்யணும்?
ரொம்ப பக்கமாக போனோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தாள்? இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் போய் தொடுவேன் என்று சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை பாய்ந்து 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உடனே சுகமானாள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே இயேசுவின் அருகிலே நாம் செல்லுகிற அனுபவம். பார்த்தான், சகைவு என்ன செய்தான்? மரத்தில் ஏறி இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று பார்த்தான். அப்படி அநேகர் மரத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு அனுபவம். அதிலே தெரிந்து கொள்வது என்பது குறைவாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அழைத்து கொண்டு போய் வீட்டிலே உட்கார வைத்து அவரை கவனித்து பார்த்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ அவரை பார்க்கிறது, மரத்திலிருந்து பார்த்த பார்வை, கவனித்து பார்க்கிற பார்வை, அப்புறம் நோக்கி பார்க்கிற பார்வை. நோக்கி பார்க்கிற பார்வைன்னா முழங்கால் போட்டு பார்க்குற பார்வை, நோக்கி பார்க்கிற பார்வை. ஏதாகிலும் கிடைக்குமா? ஹல்லேலூயா. சப்பானி என்ன செய்தான்? நோக்கி பார்த்தான். கீழே இருந்து மேலே பார்க்குற பார்வை, ஏதாவது கிடைக்குமா? அதுதான் ப்ரேயர், ஜெபம். ஆகவே ஜெபத்தின் மூலமாக நாம் அவரை காண முடியும். ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்தால், அவரை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் என்ன செய்தது? பிரகாசம் அடைந்தது. அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆகவே ஜெபம் பண்ணுகிறவங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அவருடைய பிரச்சனைகளை கர்த்தர் தீர்ப்பார். 12 வருஷம் தீராத பிரச்சனை ஆண்டவர் என்ன செய்ய தீர்த்து வைத்தார் பாருங்க. இதே போல் நம்ம நோக்கி பார்த்தா அதை விட பெரிய பிரச்சனை தீரும். தொட்டு பார்த்தால் இல்லையா? நோக்கி பார்த்தல், கவனித்து பார்த்தல், உற்று பார்த்தல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் இயேசு கிறிஸ்துவை இவ்விதமாய் அனுபவித்ததான யோவான் அப்போஸ்தலன் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒவ்வொரு எழுத்தும் சின்ன ஒரு நிருபம் போல உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஜீவ வார்த்தை என்ன செய்கிறோம்? நாங்கள் அறிவிக்கிறோம். அப்படின்ற அர்த்தம் என்ன? அதுக்கு பேர் தான் சாட்சி சொல்லுதல். ஹல்லேலூயா. நான் பிசாசு துரத்தினேன், வியாதியை சுகப்படுத்தினேன், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒருத்தராக ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போனீங்க, ஒரு குடிசை தான் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெட்ரூம் சைஸுக்கு ஒன்று கொடுப்பார். நீங்கள் அங்கே இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, உங்கள் தலைமுறையெல்லாம் ரட்சிப்புகள் வழிநடத்தி கொண்டு போனீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கே எழுதி கொடுத்துருவார். என்ன உங்கள் பேர்? யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஜெயக்குமார். ஜெயக்குமார் நிறைய ஆத்மாலாம் ஆதாயப்படுத்தி நிறைய ஆத்மாக்களோடு பரலோகத்துக்கு போனான்னா புதன் கிரகத்தை கர்த்தர் கொடுத்துருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி புதன் கிரகம் குடியிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் அவர் ரெனோவேட் பண்ணிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு குடியிருக்கிறதுக்காக வானம் பூமி உண்டாக்கணும். பூமி உண்டாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுது இல்லையா? அது ஏதேன் தோட்டமாக மாட்டி ஜெயக்குமார் கிரகம். என்ன கிரகம்? இன்னொரு கிரகம் என்ன? டாக்டர் ஆபிரகாம் கிரகம் அப்படின்னு சொல்லி. அப்போ எத்தனை கிரகத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கார் கேட்குறீங்களா? எண்ண முடியாத கிரகங்கள் இருக்கிறங்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா? எண்ண முடியாத கிரகங்கள், சூரிய குடும்பங்கள் என்று சொன்ன லட்ச 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 கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கிறது, கோள்கள் இருக்கிறது. ஒரு முறை அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆண்டவனை நேரம் போகாமல் அதெல்லாம் படைச்சி வச்சிருக்காரு. பூமி மட்டும் படைச்சி வைக்கலாமே. இவ்வளோ கோடி 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 கோடான கோடி கோள்கள். ஒவ்வொரு கோள் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் கோள் பூமியை விட பல மடங்கு பெருசு. 4 மடங்கு நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் இருக்கிறது. 14 பூமியை விழுங்கக்கூடியது தான் சூரியன். சூரியனுக்குள்ளே 14 பூமியை போட்டாலும் விழுங்கிருமா, அவ்வளோ பெருசு தான் சூரியன். இதெல்லாம் நம்ம புத்தி கெட்டாத காரியங்களாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இதெல்லாத்தையும் ஆண்டவர் அந்த சராசரத்தை படைத்து அவங்க எல்லாம் வச்சிருக்கிறான். அர்த்தம் என்னன்னா, அவர் படைத்து விட்டு சொன்னார், மனுஷன் நீங்கள் பலுகி பெருகி
முதல்ல பூமியை நிரப்புங்க, அப்புறம் இடம் அது நிரப்பி முடிச்ச ஒருபாடு என்ன செய்யும், செவ்வாய் கிரகத்தை நிரப்புங்க, அதை முடிச்ச ஒருபாடு புதனை நிரப்புங்க. நீ பாவியா, நீ மகா பாவியாக நீ ராக்கெட்டில் போய் குடியிருக்கலாம்னா கீழே தள்ளுவேன்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நட்சத்திர மண்டலங்களுக்குள்ளே போய் நீ குடியிருந்தாலும் அங்கிருந்து என்ன செய்வேன், விழ பண்ணுவேன். பூமியை கெடுத்தது பத்தாதா என்ன, நீ அங்கேயும் போய் கெடுக்கணுமா? ஆண்டவர் அங்கே என்ன செய்ய மாட்டார், குடி வைக்கவே மாட்டார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போ பார்க்குற சமயத்தில் குடியிருப்புக்கு அதை பார்க்குறதுக்கு நமக்கு எந்த வசதியுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு, ஒவ்வொரு கிரகத்திலையும் மனுஷனுக்கு, இந்த பூமியிலே வாழ்கிற மனுஷனுக்கு தேவையான தாதுக்கள், அதாவது கோடி 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 கோடியாக குவிந்து கிடக்கிறதா. அதை கொண்டு வரதுக்கு தான் இங்கிருந்து போகிறான். அதை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே போகிறான் மனுஷன். பாதுகாப்பாக, இங்கு பாதுகாப்பு இல்லை பூமியிலே, இனி பாதுகாப்பாக எங்கேயாவது குடியிருக்கலாம் என்று சொல்லிதான் மனிதன் போய் தேடிக்கொண்டிருக்கிறான். அதனால் பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஆத்துமாதாயம் செய்யணும். ஆத்துமாதாயம் செஞ்சோன்னா, பாஸ் ஏதோ கதை அடிக்கிறாரு, ஆத்துமாதாயம் என்னன்னா செஞ்சாச்சுன்னு சொன்னால் அவருக்கு வயிறு நிரம்பும், அதுக்காக சொல்கிறார். இல்லை, உங்களுக்கு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தணும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தலம், அது அர்த்தம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன், ஆயத்தப்படுத்தும்படி போகிறேன். நான் வந்து உங்களை நான் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். இதை பற்றி பல விதங்களிலே நம்ம என்ன செய்யலாம், பேச முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால நம்ம சாட்சியாக அறிவிக்க வேண்டியது காரணம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் நம்ம சாட்சி அறிவிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை அறியாமல் நாம் சாட்சி கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்காமலும் நாம் சாட்சி கொடுக்க முடியாது. இயேசுவை அறிய வேண்டும், ரெண்டாவது இயேசுவை என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அவர்கள்தான் சாட்சி கொடுக்க முடியும். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அறிவிக்கிறோம். ரெண்டாவது வசனம் வாசித்து பாருங்க. ரெண்டாவது வசனம் என்ன சொல்கிறது? அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இந்த ஜீவன் அப்படி என்கிறத பற்றி பார்க்கும் பொழுது நீங்கள் சேக்கியல படிப்பீங்க, அங்கே ஜீவன் பற்றி சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்ப்பீங்க, ஜீவன் பற்றி சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன? கடவுளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஜீவன். ஆமென். கடவுள் என்று சொல்லும் பொழுது அது என்னவென்றால் ஜீவனுக்கெல்லாம் ஜீவன். அதான் என்னென்னா இன்னொரு விதத்தில் சொல்ல நித்திய ஜீவன், இந்த எட்டர்னல் லைஃப். அந்த ஜீவன் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. நம்முடைய மாம்சத்தை இயக்குகிறதான ஜீவன் இந்த மாம்சத்துக்குரிய ஜீவன். நம்முடைய ஆத்மாவை இயக்கக்கூடியதான ஜீவன் ஆத்மீக ஜீவன். ஆத்மா அதாவது ஜீவ ஆத்மா. சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்று சொல்லியிருக்கிறது. அதுக்கு பிறகு பாவம் செய்தான், செத்த ஆத்மாவாய் மாறினான். அவன் அர்த்தம் என்ன? அவன் ஆத்மாவில் இருந்ததான ஜீவன் நஷ்டப்பட்டு போயிற்று. இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவன் அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? ஜீவன் எதன் மூலமாய் வெளிப்பட்டு கிரியை செய்தது? நீங்கள் 1ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14, 15. இன்றைக்கி நான் சொல்கிற காரியம் கொஞ்சம் கவனமாக கேட்கிட்டா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்குறது நீங்கள் உங்களுக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை பற்றி கேட்கறது என்பதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேறு எதையோ கட்டுக்கதைகளை கேட்கறது என்பதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. ஆக வசனத்தை கற்றுக்கொள், சத்தியத்தையும் அறிவில் சத்தியங்கள் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஆகவே ஏதோ பேசுகிறார் இவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் நமக்கு உதவாது, நமக்கு ஒன்றும் பிரயோஜனமாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வரவே வராது. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேணும். அல்லேலூயா. ஆகவே
நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாமிசமாகி, கிருபையினாலும் அந்த சத்தியத்தினாலும், வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருந்தது. இப்போ அந்த வார்த்தை மாமிசமாகி வென்றால் அந்த மாம்சத்துக்குள்ளே அந்த ஜீவன் வந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்ட பொழுது அவருக்குள்ளே மாம்சத்திலும் ஜீவன் இருந்தது. மாம்சத்துக்கான ஜீவன் மரியாள் மூலமாக அவர் மாம்சத்தை பெற்று கொண்ட பொழுது மாம்ச சரீரத்தை மாம்ச சரீரத்துக்கு அந்த இரத்தத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. இந்த இரத்தத்தில் ஜீவன். அதை கீழே நான் பேச வேண்டியதான காரியங்கள் அது உண்டு. அது மேலேயே நான் இப்போ கொஞ்சம் பேசுகிறேன். டைம் இருந்தால் தொடர்ந்து கீழே பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கலாம். ஆகவே இந்த ஜீவன் என்ன செய்தது? மாம்சத்தில் இரத்தத்தில் இருக்கிற ஜீவன் அது ஒரு நாள் என்ன செய்யும்னு சொன்னால் போயிடும். அது ஒரு நாள் போயிடும். மனுஷன் உயிர் போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அந்த ஜீவன் அது போனால் அவ்வளோதான் அப்படின்னு. அது அவ்வளோதான். மாம்சம் ஜீவிக்காது. ஆனால் ஆத்துமாவிலே இருக்கிற ஜீவன், கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆத்துமாவிலே இருக்கிற ஜீவன் அது நித்தியமாய் வாழக்கூடியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரீரத்தில் இருக்கிற ஜீவன் போனால் சரீரம் செத்து போகும். ஆத்மாவில் இருக்கிற இந்த ஜீவன் அது அழிக்கவே முடியாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அது அழியாத ஜீவன். இப்போ அந்த ஜீவன், அந்த ஆத்மாவில் இருக்கிற ஜீவனை வைத்து கொண்டு தான் நம்ம ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியும். சரீரம் கடவுளை தொடர்பு கொள்ள முடியாது. சரீரத்திலே நாம் ஆண்டவரை தொடர்பு கொள்வது என்பதில் ஆத்மா தான் கர்த்தரோடு என்ன செய்ய முடியும்? தொடர்பு கொள்ள முடியுமா? நம்முடைய ஆத்மாவில் அவ்விதமாய் நம்முடைய ஆத்மா பாவம் செய்யும் பொழுது தேவனை விட்டு நாம் பிரியுகிறோம். ஹல்லேலூயா. ஆத்மா தேவனை விட்டது நம்முடைய செப்பரேஷன் அதில் என்ன உண்டாகிறது. ஆகையினால இந்த ஜீவனை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவிலே அந்த ஜீவன் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த ஜீவன் அவருக்குள்ளே இருந்த போதும் அவர் பாவம் செய்யாதபடினாலே அவர் ஆத்துமா சாகவில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆத்மா சாகவில்லைன்னு அர்த்தம் என்ன? தேவனை விட்டு பிரியவில்லை. அதுதான் அர்த்தம். தேவனை விட்டு ஆதாம் பாவம் செய்தான். ஆதாம் பாவம் செய்கிற நாளில் நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரே, அவன் சாகவில்லைன்னு நினைக்கிறீங்களா? அவன் செத்தான். எப்படி? அர்த்தம் என்ன? அவன் தேவனை விட்டு பிரிந்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஜீவன் பிரிந்தால் மனுஷரை விட்டு நாம் பிரிக்கப்படுகிறோம். ஜீவன் போனால் மனுஷரை விட்டு என்ன செய்கிறோம்? பிரிக்கப்படுகிறோம். ஆத்ம ஜீவன் பிரிவு என்று சொல்லும் பொழுது தேவனை விட்டு நாம் பிரிக்கப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்யாதபடினாலே அவருக்குள் ஜீவன் இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் அவரை விட்டு ஒருபோதும் என்ன செய்யவில்லை? அழிந்து போகவில்லை. அதைத்தான் நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதான சமயத்தில் இன்னும் என்ன வாசிக்க, அந்த ஜீவன் வாசித்து பாருங்க, மேலே உள்ள வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனை குறித்து பார்க்கிறதுக்கு முன்பதாக நம்ம பார்க்கணும் அவசியம் தான். ஏன்னா அந்த ஜீவ வார்த்தை என்று சொன்னோம் பாருங்க, அந்த ஜீவ வார்த்தையை பார்த்துட்டு ஜீவனுக்கு போகலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அந்த வார்த்தையை பார்த்துட்டு அந்த வார்த்தை என்ன செய்தது? மாம்சமானது. அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை ஜீவனாயிருந்தது என்று சொல்லி பார்க்குறோமே. அப்போ அந்த வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? அந்த வார்த்தையை குறித்து பாருங்க. யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லி இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கவனிங்க. ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. வார்த்தை ஆதியிலே இருந்தது. வேதத்தில் 2 பதம் உண்டு. அநாதி, ஆதி. அநாதி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநாதிங்கிற வார்த்தை எங்கே வருகிறது பாருங்கள். அநாதிங்கிற வார்த்தை எங்கே வருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எபேசியர் நிருபத்தில் பார்க்கிறீர்கள். எபேசியர் நிருபம் இன்னைக்கு கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனித்து. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடம், ஒரு ரெவலேஷன்.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை விளங்கி கொள்ளும்படியாக எனக்கு ஞானத்தை தாரும். ஆமென். இயேசுவை நீங்கள் இயேசுவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டால் தான் நீங்கள் சாட்சியாக வாழ முடியும். எபேசியரில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அநாதி தீர்மானத்தின்படியே எந்த அதிகாரம்? 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மிடத்தில் அவர் என்ன செய்தார்? தீர்மானம் கொண்டிருந்த அந்த தீர்மானம் அநாதி காலத்தில் உள்ளது. ஆமென். இப்போ அநாதி என்ற ஆதிக்கு முந்தினதா ஆதிக்கு பிந்தினதா? ஒரு கேள்வி. ஆதி முந்தினதா அநாதி முந்தினதா? அநாதிக்கு பிறகு ஆதி. அநாதி என்றால் அப்போ ஆதி எப்போ துவங்குகிறது என்பதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆதி எங்கே துவங்கினது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம், அங்கே ஆதி இருக்கிறது. ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் என்று சொல்ல காரணம் என்ன? மனுக்குலத்தின் சிருஷ்டிப்பை பற்றியும் மனுக்குல வரலாறு பற்றியும் சொல்லப்படுகிற புஸ்தகத்துக்கு பேர் என்னது? ஆதியாகமம். ஆரம்பம், மனுஷனுடைய ஆரம்பம், எல்லாத்துடைய ஆரம்பம், மனுஷனுடைய ஆரம்பம், அதே போல சிருஷ்டிப்பின் ஆரம்பம். அப்படி எல்லாத்துக்கும் ஆரம்பத்தை நீங்கள் எங்கே செய்யலாம்? மரணத்தின் ஆரம்பம், இப்படி நிறைய ஆரம்பங்கள் எல்லாமே ஆதியாகமத்தில் இருக்கிற அப்படின்னா அதுக்கு ஆதியாகமம் என்று பெயர். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்போ 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் வேத புத்தகத்தை எழுதும் போது வேத புத்தகம் முதல்ல இந்த வார்த்தையோடு துவங்குகிறது. அப்போ ஆதியிலே என்று சொன்னால் ஆதியிலே வாசிங்க. இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்துக்கு பெயர் தான் என்ன? ஆதி. இப்போ நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால் அந்த வார்த்தை அப்போ அநாதியில இல்லையோ? அநாதியில் அந்த வார்த்தை இல்லையோ? யோசித்து பார்த்தீங்களா இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதுக்கு முன்னால் அவர் இருந்தாரா இல்லையா? இருந்திருப்பாரு. ஆனால் அங்கே ஏதோ யோவான் எழுதும் போது தப்பு பண்ணிட்டாரு. அநாதின்னு எழுதுப்பல ஆதின்னு எழுதிட்டார். அப்படிதானா? அப்படி வேணா நான் சொல்லி உங்களை ஏமாத்தலாம் இல்லை, அதைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால் நானும் இதை யோசித்து ஜெபம் பண்ணி ரொம்ப வருஷமாக கேட்டு ஆண்டவர் நேரத்துக்கு தான் சொன்னார். இது அர்த்தம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பது கூட கொஞ்சம் நீங்கள் அதை எப்படி எழுதணும்னா, ஆதியிலே வாக்குத்தத்தமான வார்த்தை இருந்தது. கரைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஆதியிலே வாக்குத்தத்தமான வார்த்தை இருந்தது. அது என்ன வாக்குத்தத்தமான வார்த்தை? இந்த ஜீவ வார்த்தை, இது இயேசுவை குறிக்கிறது. இந்த ஜீவ வார்த்தையை தொட்டு பார்த்தோன்னு சொல்கிறாரே யோவான். தொட்டு பார்த்தோம், கண்டோம் சொல்லுகிறது. யாரை பற்றி சொல்லுகிறார்? இயேசுவை. இந்த ஜீவ வார்த்தை அவரை குறித்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறாரே. இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியது இவர் ஆதியிலே அவர் வாக்குத்தத்தத்தின் வார்த்தை என்று சொல்ல காரணம் என்ன? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை வார்த்தை பார்ப்பீங்க. இதுக்கு பேர் என்னன்னா வாக்கு தத்தம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்ன? எங்க முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எங்கே சொல்லி இருக்கிறது? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். உனக்கு ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவான், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஸ்திரீயின் வித்தாக தோன்றினவர் யார்? புருஷ வித்து இல்லாம தோன்றின ஒருவர் உண்டு. அவர் யார்? இயேசு. மரியாள்கிட்ட கன்னியின் வயிற்றில் பிறந்தபடினாலே ஒரு ஸ்திரீயின் வித்து, புருஷ வித்து அவருக்கு இல்லை. ஆகவே அது ஏன் அப்படி என்கிறதெல்லாம் அது ஒரு அடுத்த விஷயம். ஆகவே ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கு அப்படின்னா
கிறிஸ்துவுக்கு பெயர் என்ன? ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீயின் வித்தாக, ஸ்திரீயின் வித்தை கொண்டு சர்ப்பத்தின் தலையை கர்த்தர் நசுக்குவார். அப்படிங்கிறது தான் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தமான வார்த்தை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மனிதர்களை தேவனுடைய சந்ததியாக ஆக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. அதை நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்தில் 8, 9 அதிகாரங்களில் படிக்கும் பொழுது வாசிக்க முடியும். அதை கூட நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆகவே அவ்விதமாய் அந்த மனுக்குலத்தை ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை கொஞ்சம் முன்ன சொன்னனே, நம்ம எல்லாம் இந்த அண்ட சராசரங்களை கொண்டு போய் கூடி வச்சு இதெல்லாத்தையும் ஏதேன் தோட்டம், நிறைய ஏதேன் தோட்டங்களை நம்ம உட்கார வச்சு அநேகம் ஆதாமுடைய குடும்பங்களை கர்த்தர் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு மனுமக்களுடனே மகிழ்ச்சியாயிருந்தேன். அந்த வார்த்தை அவருக்கு நிறைவேற வேண்டும் என்பது அவருடைய ஆசை. கனவு என்ன, சொப்பனம் என்ன? என் பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்த்து நான் சந்தோஷப்படணும், மனுமக்களுடைய சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பின அந்த விருப்பம், அவருடைய விருப்பத்தின்படி அவர் போட்ட திட்டம், அவர் போட்ட தீர்மானம் தான் என்னவென்றால் மனுஷனை படைக்க வேண்டும். மனிதனை படைத்து அவன் மூலமாக சந்ததியை பெருகச் செய்து பக்தி உள்ள சந்ததியை பெருகச் செய்ய வேண்டும். ஆவியவர்த்து பரிபூர்ணமாயிருந்ததே. பின்ன இவன் ஒருவனை படைத்தான், தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே, சந்ததிகளை அல்ல, சந்ததியை பெரும்படிக்குத்தானே. இப்போ தெய்வ பக்தி உள்ள சந்ததிகளை பெற்று அவர்களை ஆண்டவர் பெருகச் செய்து அவர்களை கர்த்தர் பரலோகத்தில் அவரோடு கூட வாசம் செய்ய வேண்டும். இதோ மனுஷர் மத்தியில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறேன் இல்லை, கடைசியில் இதோ மனுஷர் மத்தியிலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர் நம்மோடு வாசம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டம், நோக்கமாக இருந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்படி என்றால் அந்த திட்டம் என்ன ஆயிற்று? அந்த திட்டத்துக்காக ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? அங்கே அவர் கடவுளுக்கு எங்கேயாவது ஒரு பெண் கடவுள் தேட முடியுமா? கடவுள் ஒரு பெண் கடவுளை கண்டுபிடிச்சி அவர் கல்யாணம் பண்ணி என் பிள்ளை பெற முடியுமா? அந்த ஜீவன், அவர் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனுக்கு அங்கே மாம்சம் கிடையாது. கடவுள் அங்கே மாம்சத்தில் இல்லை. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவிய அரூபியா இருக்கிறார். இருந்தாலும் ஜீவன் உள்ளவர். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஏதோ ஒரு சக்தி அல்ல. தேவன் என்பது ஒரு சக்தி அல்ல. அவருக்கு ஜீவன் இருந்தது. ஜீவன் உள்ள சர்வ வல்லமை உள்ள தெய்வம், ஆவியாயிருக்கிற தெய்வம், அரூபியாயிருக்கிற தெய்வம், அண்ட சராசரிகளாம் படைத்த மாபெரும், அதாவது ஒரு பெரிய வல்லமை உள்ள தெய்வம், ஒரு நித்தியமான தெய்வம். அவருக்கு பேர் நித்தியமான கடவுள் சொல்லலாம், இல்லை நித்தியமான ஜீவன் என்று சொல்லலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த விதமாக அவர் என்னவென்று சொன்னால் நம்மை எல்லாம் பரலோகத்தில் கொண்டு போக வேண்டும்ங்கிற திட்டத்தின்படி மாம்சத்தில் அவர் பிள்ளைகள் அவரை பெற முடியாது. ஆகவே மாம்சத்தில் மனுஷனை படைத்தார். கர்த்தரை மகிமைப்படுத்தும். மாம்சத்தில் மனுஷனை படைத்தார். மாம்சத்தில் மனுஷனை படைத்தால் அவன் பாவம் செய்வான் என்று கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். அவன் பாவம் செய்வான் தெரியும். மனுஷீகம் தெய்வீகம் ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. தேவன் பாவம் செய்ய முடியாதவர், மனுஷன் பாவம் செய்யக்கூடியவன். ஆகினால் தான் தேவன் என்ன செய்தார் என்றால், அவனை படைத்து வைத்துவிட்டு அவர் எதிர்பார்ப்பவனை நிறைவேறாமல் போகும்போது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒரு மீட்பின் திட்டத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் அநாதி காலத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த தீர்மானத்துக்கு பேர் தான் the eternal purpose of God, அதாவது அநாதி தீர்மானம் என்று பெயர். அதை நீங்கள் எபேசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். 3 இருக்கிற 4 இருக்கிறது, வாசித்து பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் முதல்ல சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே இருக்கிறது? வாழைப்பழத்துக்குள்ளே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே. வெளியே தோலை சாப்பிட்டு தூர போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள், பிரைஸ் தி லார்ட்,
இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. கிறிஸ்துவுக்குள் ஏன் கிறிஸ்துவுக்குள்னு சொல்கிறாரு? ஏன் கிறிஸ்துவுக்குள் சொல்கிறாரு? ஏன் கிறிஸ்துவுக்குள் சொல்லுகிறார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எங்கே பார்த்தாலும் கிறிஸ்துவுக்குள் 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 இருக்கிற ரகசியம். அப்போ இதை கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் பொழுது இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எவ்விதமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எப்போ? அநாதி காலத்திலேயே, வானம் பூமி எல்லாம் ஆதியில் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் தீர்மானத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்னு சொன்னால் அவர் எழுதி வச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் சொத்தையும் எழுதி வச்சிட்டார். எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்காகவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் பிறந்த பிறகு அல்ல, நீங்கள் எல்லாம் தோன்றும்பதாக, வானம் பூமியெல்லாம் தோன்றும்பதாகவே உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தீர்மானித்து வைத்து விட்டார். அதை விசுவாசிக்கிறீங்க? அதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மீட்பை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மீட்பை விசுவாசித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். அடுத்த வசனம் வாசி, எபேசியர் 4ஆம் வசனத்தை 1-4 வாசித்து பாருங்க. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு காலம் சொல்லப்படும். என்ன காலம்? அதான் அநாதி காலம். உலகம் தோன்றும் போது உள்ள காலத்துக்கு பெயர் என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். அநாதி காலம் என்று சொன்னால் வானம் பூமி படைக்கும் முன்பாக உள்ள காலம். ஆகவே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, the purpose of God to choose us, நம்மை அவர் தெரிந்து கொண்டனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்ம ஆசீர்வதிக்கணும். அப்படிங்கிறதுல என்ன ஆசீர்வாதம்? இங்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதில் ஒன்று என்ன தெரியும்? அன்பில் நாம் குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாக இருப்பதற்கு தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் என்ன செய்தார்? அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த கடைசி காலங்களில் நம்மை சுவிசேஷத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நம்ம ஒரு நாள் என்ன செய்வோம்? பரலோகத்துக்கு போக போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்களை பூலோகத்தில் முழுமையாக அனுபவிக்க போகிறோம். ஒரு நாளில் பரலோகத்துக்கு போக போகிறோம். அதுக்கு தகுதி என்ன செய்ய போகிறார் என்றால், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு தேவன் தம்முடைய குமாரனுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். நம்மன்னு சொன்னால் என்ன? இந்த ஹியூமன் அதாவது மனுக்குலத்தை தேவன் என்ன செய்தார் என்றால் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எல்லாம் பிறந்தவர்கள், பிறக்க போகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அதுக்காக தெரிந்து கொண்டு, ஒருத்தரையுமே நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவே இல்லை. ஒருத்தருக்கும் நரகம் இல்லை. எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும், அவரோடு வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இப்போ தோற்று போனார். எப்போ? எங்கே? ஏதேன் தோட்டத்தில் தேவன் தோற்று போனார். சொல்ற எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆதியாகமத்தை படிச்சிருக்கீங்களா? எத்தனை ஆதியாகம் படிச்சீங்க? ஆதாம் ஏவாள் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே தேவன் தோற்று போனார். ஆனால் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் படித்து பாருங்க. படிக்கும்போது சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஏதேனில் தோற்று போன இயேசு தேவன் அவர் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக, அந்த ஜீவ வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் தேவன் என்ன செய்தார் என்றால், அவர் சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்லப்படும், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலை என்ன செய்யும்? நசுக்கும். ஆமென்.
ஆகவேத்தான் யோவான் அதை எழுதுகிறார். கண்டது தொட்டது அப்படிலாம் எழுதிட்டு இங்கே யோவான் சுவிசேஷத்தில் வரும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்போ நான் என்ன சொல்றேன், ஆதியிலே வாக்கு தத்தம் இருந்தது. இப்போ வாக்கு தத்தம் ஆதியிலேயே இருந்தது. அது என்ன வாக்கு தத்தம்? ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். ஆதாம் உண்டான காலத்துக்கு பேர் தான் ஆதி காலம். ஆதாம் பாவம் செய்த உடனே கர்த்தர் கொடுத்ததுதான் வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் எப்பொழுது உண்டாகிறது, எப்படி உண்டாகிறது? உடன்படிக்கையின் மூலமாக வாக்கு தத்தம் உண்டாகிறது. உடன்படிக்கையின் மூலமாகத்தான் வாக்கு தத்தம் உண்டாகிறது. மிருகத்தை கொண்டு வந்து பாவம் செய்த மனுஷன் பாவம் செய்த பொழுது தேவன், தேவாதி தேவன் அவர் வந்து தோட்டத்திலே வந்து அவனை அழைத்து அவர் என்ன செய்தார் என்றால் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உடன்படிக்கை பண்ணது மனுஷன் தேவனோடு என்பதல்ல, இங்கே தேவன் மனுஷனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை ஆகிய அந்த உடன்படிக்கையிலே ரத்தம் சிந்தப்பட்டது. அதுக்கு அர்த்தத்தை தான் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்ப்பீங்க. அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன், ஜீவனுக்கு ஜீவன். ஆகவே ஜீவனுக்கு பதில் என்னன்னா ஆதாமுடைய ஜீவன், மனுஷனுடைய ஜீவன் அது என்ன செய்ய வேண்டும் என்றால் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். தேவன் அங்கே ஏதேன் தோட்டத்தில் வந்து இறங்குகிற சமயத்தில் ஆதாம் ஓடி ஒளித்துக் கொள்கிறான். அவன் ஓடி ஒளித்துக் கொள்ளும் பொழுது அவனை பிடித்து வெளியே கொண்டு வந்து அங்கே சுடரொளி பட்டை ஒன்று வச்சுருந்தார் இல்லையா, அந்த பட்டயத்தை எடுத்து ஒரே வீசு வீசி இருந்தால் 2 பேரும் காலியாக இருப்பாங்க. கர்த்தர் அதை செய்தாரா? செய்யவில்லை. நான் என்ன எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். எங்கே இருக்கிறான் கேட்டோன்னு பயந்து ஒளித்து கொள்கிறோம் என்றார்கள். ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டு அவங்கள உடன்படிக்கை பண்ணார் பாருங்க. அதுக்கு பேர் தான் கிருபை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராக இருக்கிறார். மோசைக்கு அவர் வெளிப்படும் போது இந்த சீனாய் மலையிலே அங்கே சொல்லும் பொழுது அவர் கிருபையும் இரக்கமும் உடன்படிக்கையை பெற்றி அங்கே உடன்படிக்கையை அங்கே சாட்சி பலகையை கொடுக்கும் முன்பதாக கொடுக்கிற சமயத்தில் அங்கே மின்னல்கள் எல்லாம் மின்னுகிறது, இடி முழக்கங்கள்லாம் வருகிறது. அவர் கர்த்தர் பேசுகிறார், நான் கிருபையும் இரக்கமும் உள்ளவனாக இருக்கிறேன். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா. நீ பயப்படாதே, நீ உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ரட்சிப்பு உண்டு. நீ உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டால் உனக்கு உன் வாழ்க்கையில ஜீவனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நீ ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கையில் நீ கையெழுத்து போடணும். அந்த என்ன கையெழுத்து அப்படின்னா, அவர் மிருகத்தை கொண்டு வந்து அடித்து இரத்தத்தை சிந்தி என்ன சொன்னாருன்னா, இது இந்த மிருகம் ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட போகிறவர், ஸ்திரீயின் வித்தாக மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் ஜீவனுக்காக ஈடாக ஜீவனை கொடுப்பார். அவர் என்ன செய்யப்படுறார் என்று சொன்னால், இதற்காக பதிலாக அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு ஜீவனுக்கு பதில், உன் ஜீவனுக்கு பதிலாக இன்றைக்கு உன் ஜீவனை கிருபையினால் என்ன செய்கிறேன், ரட்சிக்கிறேன். ஆனால் அந்த ஸ்திரீயின் வித்தாக மாம்சத்திலே வார்த்தையானவர் வருவார். அதான் வாக்கு தத்தம் என்ன செய்யும்? என்ன வாக்கு தத்தம்? கிறிஸ்துவுக்குள்ளான வாக்கு தத்தம். கிறிஸ்துவுக்குள்ளான வாக்கு தத்தம் என்று சொன்னால் என்ன? அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். கரங்களை சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா. இதே போல் ரட்சிப்புக்கான வாக்கு தத்தங்கள் நிறைய இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையின் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்து, உடன்படிக்கை இரத்தத்தில் ஏற்படுத்தி, உடன்படிக்கை இரத்தத்தின் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை அவர் இரத்தத்தை சாட்சியாக வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தை சாட்சியாக கர்த்தர் வைத்து உடன்படிக்கையை ஆண்டவர் அவர் செய்கிறதை பற்றி தான் அந்த ஆதியாகமத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகிய பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உடன்படிக்கையில் இருக்கிறது என்று சொன்னேன். நல்லா கவனிக்கணும். உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. யாராவது படிச்சிருக்கீங்களா? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளால 3 விஷயம் இருக்கும். ஒன்று என்னது? மண்ணா இருக்கும், மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம். இன்னொன்று என்னது?
அதுக்கு முன்னால் இன்னொன்று என்னதான், சாட்சி பலகை. சாட்சி பலகை இருக்கும். அப்போ சாட்சி பலகை அர்த்தம் என்னவென்றால் பிரமாணம், நிபந்தனைகள். நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தம்னு ஊர் ஊரா ஓடுறதுல பிரயோஜனம் இல்லை. அதை வாக்குத்தத்தத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியர் என்ன செய்வான், வருடத்துக்கு ஒரு முறை போய் அங்கே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால போய் அந்த உடன்படிக்கை பெற்று வைத்திருக்கிறதான் அந்த கிருபாசனத்துக்கு அங்கே போய் என்ன செய்வான் என்று சொன்னால் அவன் இரத்தத்தை தெளிப்பான். தனக்காகவும் மனுக்குலத்துக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வான். ஆகவே முதலாவது பாவ நிவர்த்தி செய்யணும். அதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து இன்றைக்கு நம்ம என்ன, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்றால், பாவ அறிக்கை செய்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்யும், சுத்திகரிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அனுபவத்தை நீங்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிப்பது என்பது அந்த உடன்படிக்கையின் முதல் கட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை விசுவாசித்து, இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்து பாவங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அவர் அங்கே முள்ளால் வச்சிருக்கிறது பேர் என்ன, அந்த கற்பலகைகள் இல்லையா, அந்த கற்பலகையோட அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது நிபந்தனைகள் என்றால் பிரமாணங்கள். பிரமாணங்கள். பொற்பாத்திரம் இருக்கே, அதுக்கு பேர் தான் வாக்கு தத்தம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மன்னா என்ன, சாப்பாடு, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், வெள்ளி பொண்ணு, இது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இப்போ நமக்கும் பொற்பாத்திரம் மட்டும்தான் வேணும். எங்கேயா பொற்பாத்திரம் கிடைக்குமா, எங்கேயா மன்னா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஊர் ஊராக தேடுறோம் இல்லையா, ஊர் ஊராக தேடுறோம். ஒன்றாந்தேதி விடவே மாட்டோமே விட்டுருவேன். அந்த வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தம், அந்த அம்மா சொன்னாங்க, இந்த அம்மா சொன்னாங்க, எல்லாம் வாக்கு தத்தத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொற்பாத்திரத்தை மாத்திரம் தேடிக்கிட்டு நடக்கிறேன். அதை தரணும்னா இன்னொன்று வச்சிருக்கார் கர்த்தர் அங்கே உள்ளால. அதுக்கு முன்னால் சொன்னேன், ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உண்மையில் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். உங்கள் வீட்டில் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலுடைய நிலைக்கால்கள், வீட்டின் நிலைக்காலில் ரத்தம் என்ன செய்யப்பட்டது, பூசப்பட்டது. பூசப்படாத ரத்தம் பூசப்படாத அந்த வீடுகளிலே சங்கார தூதன் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலெல்லாம் நெற்றியில் சிவப்பு வச்சிருக்கீங்களே, இது அடையாளம். எதுக்கு அடையாளம்? இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஜீவனுக்கு ஜீவன். ஆதாமே, உன் ஜீவனுக்கு பதிலாக அந்த வார்த்தையானவர், வாக்கு தத்தத்தின் வார்த்தையானவர், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு என்ன செய்வார், அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். அதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட். அதை அவர் வந்து நிறைவேற்றும் போது அது புதிய உடன்படிக்கை. அது வராமல் மிருகத்தை அடித்து செய்கிறதுக்கு பேர் பழைய உடன்படிக்கை. விளங்கினவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளங்குச்சா விளங்கலையா? இப்போ மிருகத்தை அடித்து செய்வீங்கன்னா பழைய உடன்படிக்கை செய்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ விருத்த சேதனம் பண்ணுறீங்கன்னா பழைய உடன்படிக்கை செய்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போவும் பழைய ஓய்வு நாள் ஆசரிப்பு செய்கிறீர்கள் என்றால் பழைய உடன்படிக்கை செய்கிறீங்கன்னு அர்த்தம். நாம் பழைய உடன்படிக்கையை விட்டு இப்போ புதிய உடன்படிக்கை வந்திருக்கிறோம். அது என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இப்பொழுது நாம் செய்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேற்றப்பட்ட பலி, அதான் பலி, வேற மிருகம் அல்ல. இயேசுவே தம்முடைய சொந்த மாம்சத்தை என்ன செய்தார், பலியாக செலுத்தினார். அந்த பலி பூரணப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் தேவன் செய்த உடன்படிக்கை பூரணமடைந்தது. எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது அதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதை படிக்க வேண்டாம். பூரணப்படைந்ததான உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கை பூரணமடைகிறது. இப்போ வாக்கு தத்தத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னா ரத்தம் தெளிக்கப்படணுன்னே. அப்புறம் என்ன செய்யணும், வாக்கு தத்தங்கள் என்ன செய்யணும், விசுவாசிக்கலாம். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஆண்டவர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறாரா, விசுவாசித்து என்ன செய்யுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அது எல்லாத்தையும் விசுவாசிப்போமா, விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுமா? எல்லாம் கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம்.
அதை நீ நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம், நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசு அவர் வாக்குத்தத்தத்தின் வார்த்தையாக இருக்கிறவர். அவருக்குள் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்குத்தத்தங்களாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. விசுவாசித்தா மாத்திரம் போதாது, ரத்தம் தெளிச்சா மாத்திரம் போதாது. இப்போ என்ன செய்யணும்னா அந்த கற்பலகை எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பேர்? கற்பலகைகள். அந்த கற்பலகைகளில் என்ன இருக்கிறது? 10 கட்டளைகள் இருக்கிறது. அந்த 10 கட்டளை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 20, 21 வசனங்கள் நினைக்கிறேன். அந்த எல்லா வசனங்களை வாசிக்கும் பொழுது 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளக்கங்கள், இந்த பிரமாணங்கள், நியமங்கள், சாட்சிகள் என்று சொல்லி அதை விளக்கமாக விசாலமாக நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலையும், லேவியர் ஆகமத்திலையும், எண்ணாகமத்திலையும், உபாகமத்திலையும் எல்லாம் வாசிக்க முடியும். அந்த நியமங்கள் எல்லாவற்றையும் நீ கை கொண்டால், என்னுடைய சாட்சிகளை நீ கை கொண்டால், என் நியாயங்களை நீ கை கொண்டால், என்னுடைய பிரமாணங்களின்படி நடந்தால், நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த உபாகம் 28 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தால். ஹல்லேலூயா. அதை பெருசாக நீ வீட்டில் ஒரு பெரிய போர்டு வாங்கி 10, 50 ரூபா கொடுத்து, இல்லை 500 ரூபா கொடுத்து, இல்லைன்னா 5000 ரூபா கொடுத்து பெருசாக மாட்டி வச்சதுனால வாக்குத்தத்தம் என்ன செய்யாது? நிறைவேறாது. நியமங்களை கை கொள்ள வேண்டும். உபாகமத்தில் உள்ள நியமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். நியாயங்களை கை கொள்ள வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். எத்தனை பேர் கற்பனைகளை கை கொள்ள நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? கற்பனைகளை கை கொள்ளணும்னா கற்பலகை வேணும். கற்பனைகளை கை கொள்ளணும்னா பைபிள் வேணும். இந்த வேத புத்தகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கையில் வைத்திருக்க வேண்டும். விருந்து வீட்டுக்கு போனாலும் இருக்கணும், எங்கே போனாலும் கையில் பைபிளை கொண்டு போகணும், பைபிளை படிக்கணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால்களோடுமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? பிரமாணங்களை கை கொள்ளணும். இன்னொன்று சொல்லி இன்னைக்கு இங்கே தான் முடிக்க வேண்டியது இருக்குது. வேறு வழி இதுக்கு மேலே போகிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் இன்னொன்று கூட சொல்ல போகிறேன். அது என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டுக்குள் இருந்த இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்கு? ஆரோனின் துளித்தக்கோல். ஆரோனின் துளித்தக்கோல். உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரம் ஒன்று பழைய பாட்டில் சொல்லியிருக்கோம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்த ஆராதனை கூடாரம், அதுக்குள்ளே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனின் துளித்த கோல் இருந்தது. ஆரோனுடைய துளித்த கோல். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது லீடர்ஷிப்புக்கு கீழே ஆவிக்குரிய தலைமையத்துவத்தின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தலைமையத்துவம் தேவை. வீட்டில் கணவனுக்கு கீழே அடங்கி இருக்கணும். வீட்டில் கணவனுக்கு கீழே அடங்கி இருக்கணும். சபையில் ஒரு பாஸ்டர் தான், ஒரு பாஸ்டர் கீழே அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்காக சபையை கட்டலைன்னா சபை நிற்காது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மட்டக்கோல் வேணும், தூக்கு நூல் வேணும். இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன். இவர் தூக்கு நூல் இல்லாமல் வரவே மாட்டார், மட்டக்கோல் இல்லாமல் வரவே மாட்டார். 92லேருந்து இங்கே மட்டக்கோல் வச்சுட்டு நிற்கிறேன். 92லேருந்து தூக்கு நூல் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறேன். தூக்கு நூலை ஒத்துக்காதவங்க சில ஓடி போனவங்க இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகவே தலைமைத்துவத்துக்கு கீழே அடங்கி இருக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? அதை குறித்து விளக்கமாக பேச நேரம் இல்லை. தலைமைத்துவம் ஆர்வம் துளித்த கோலை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். அது எப்படி வந்து நீங்கள் படித்து பாருங்கள். தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத அடியினால தான் அங்கே கோலை கொண்டு வர சொன்னார். ஆரோனுடைய கோல் துளித்தது, மற்றவனுடைய கோல் துளிக்கவில்லை. அவங்களெல்லாம் கர்த்தருடைய மகா பயங்கரமான தண்டனை உண்டாயிட்டு என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து நின்னா கர்த்தர் சும்மாவே விட மாட்டார். பெற்றோருக்கு அடங்கி நடக்கணும், புருஷனுக்கு அடங்கி நடக்கணும், பாஸ்டுக்கு அடங்கி நடக்கணும். கர்த்தர் மகிமைப்படுத்துமா? அது மாதிரி சட்டத்தையும், தேசத்தின் சட்ட ராஜாவை என்ன செய்யணும்? மதிக்கணும். அப்போதான் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்கள் வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற செய்வார். இப்போ நான் சொன்ன இடத்துக்கு வர கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்று சொன்னால், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைக்கு பேர் என்ன? வாக்கு தத்தமான வார்த்தை. இதை நீங்கள் படித்து பாருங்கள். மற்ற இடத்துல சொல்லப்பட அந்த வார்த்தை கிறிஸ்துவே, அந்த வாக்கு தத்தமான வார்த்தை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிற இடங்களை நீங்கள் வாசிக்க முடியும். எல்லாரும் எளிமை நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எளிமை நின்று, ஆண்டவரே, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி இதை கர்த்தாவே நான் உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு சாட்சி பெட்டியாக மாறணும். கை வைத்து கேளுங்க. நான் ஒரு உடன்படிக்கை பெட்டிக்கு இன்னொரு பேர் என்ன? சாட்சி பெட்டி. உங்களை யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதியை சொல்லாதுங்க, உங்கள் மதத்தை சொல்லாதுங்க, உங்கள் டினாமினேஷனை சொல்லாதுங்க. என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவின் சாட்சி. எத்தனை படி சொல்ல போகிறீங்க? நான் கிறிஸ்துவின் சாட்சின்னு சொன்னால் அவரை தொடணும், அவரை கிட்ட போய் பார்க்கணும், அவரை அனுபவிக்கணும், அவரை அறிந்து கொண்டு சாட்சியாய் அறிவிப்பவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் சாட்சிகள். அது மாத்திரம் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் வாக்கு தத்தங்களை எல்லாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மன்னாவை விசுவாசிக்கணும். ஆமென். கர்த்தர் நடத்துவார்னு விசுவாசிங்க. அவர் எல்லா நன்மைகளையும் கொடுப்பார்னு விசுவாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன்படிக்கை பெட்டினா இன்னொரு அர்த்தம் இயேசு கிறிஸ்துவையும் உடன்படிக்கை பெட்டி, சாட்சி பெட்டி என்று அர்த்தப்படுத்தலாம். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த மன்னாவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் நாம் விசுவாசித்தவர்களாய் கரங்களை வைத்து, ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன், நன்மைகளை எல்லாம் விசுவாசிக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் உம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஓ, தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணு, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஓ, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. ஓ, அந்த ஜீவன் அவன், ஆமென், ஹல்லேலூயா, அது மாம்சமானது. ஹல்லேலூயா, glory to God. Thank you Jesus, praise you Father, thank you Lord, hallelujah. மலைகள் விலகி போனாலும் பர்வத
ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யக்கும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.